Good evening, everyone. Welcome to ADA 247 Tamil. This is Deepak Lawrence here. ஸோ RRBJE எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 2019 நடந்த கடைசியாக RRBJE எக்ஸாம். ஸோ RRBJE எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2019 தான் கடைசியாக நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 4 years எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல. மறுபடியும் 2024 2 months முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ண லாஸ்ட் டேட்டு முடிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நடத்த போகிறது என்ன அப்படின்னா CBT1 நான் டெக்னிக்கல் எக்ஸாம் நடத்துவாங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்கோ அதோட 15 times கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து CBT2 டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ CBT1 கிளியர் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா CBT2க்கான எழுதுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது CBT2, அதுவும் குறிப்பாக மெக்கானிக்கல் எக்ஸாம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். CBT2 பொறுத்த வரைக்கும் 150 கொஸ்டின்ஸ். இந்த 150ல் 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறாங்க. அந்த 100மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அது என்ன 10 யூனிட்ஸ் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோட எண்ட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்னென்ன 10 யூனிட்ஸ் அப்படின்றது ஒரு தடவை ஐ வில் ரிப்பீட். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வில் மூவ் டுடேஸ் டாபிக். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் 29th August 2019 நடந்த கொஸ்டின் பேப்பர். அதில் மெக்கானிக்கல் நமக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம 63 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Part 1, Part 2, Part 3ல பார்த்துட்டோம். இன்னைக்கு Part 4ல கொஸ்டின் நம்பர் 61லேருந்து 80 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வில் பி சீயிங் டுடே. 61லேருந்து 80. First question for today, question number 61. The largest diameter of work that can be carried between the centers of the lathe is known as dash. ஸோ லேத்ல நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் பீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 3 jaw சக்கா இருந்தாலும் சரி, இல்லை 4 jaw சக் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நம்ம ஒரு சாம்பிள் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஒர்க் பீஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு பர்டிகுலர் லேத்தில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத எதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறது. த லார்ஜஸ்ட் டயாமீட்டர் ஆஃப் த ஒர்க் தட் கேன் பி கேரிட் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் அ லேத் இஸ் நோன் அஸ் டேஷ். ஸ்விங்கா, சேடிலா, சாக்கெட்டா, இல்லை ஸ்பிண்டிலா? செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. Swing over carriage or swing over cross slide is the maximum diameter of the workpiece that can rotate over a cross slide. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஸ்விங். ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு லென்த் ஆஃப் த ராட் இருக்கு அப்படின்னா இந்த டயாமீட்டர் தான் என்ன சொல்றாங்க, மேக்சிமம் டயாமீட்டர் அப்படின்றது ஸ்விங். இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பேன் ஆர் ஸ்பேன். ஓகேவா? Next, question number 62. Dash is fitted upon the top of the cross slide and is used to support the tool post and cutting tool. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங், கிரைண்டிங், ஃபினிஷிங் அந்த மாதிரியான ஒரு யூனிட்லேருந்து வருது. ஸோ எந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. ஸோ லேத்தில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின்ஸு, ஸோ கட்டிங், கிரைண்டிங், ஃபைனிங், இது எல்லாமே வந்து பாலிஷிங், இந்த எல்லா டாப்பிக்கை பேஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் யூனிட்ல கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், லேத்லேருந்தே வந்து செகண்ட் கொஸ்டினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேத்லேருந்தே தான் இருக்கு. டேஷ் இஸ் ஃபிட்டட் அப்பான் அ டாப் ஆஃப் அ கிராஸ் ஸ்லைட் அண்ட் இஸ் யூஸ் டு சப்போர்ட் த டூல் போஸ்ட் அண்ட் த cutting tool. Option A carriage, option B compound rest, option C saddle and option D tailstock. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. The compound rest is fitted on the top and the front of the cross slide. Compound rest is fitted on the top and the front side of the cross slide. Option B compound rest is the correct answer. Next, question number 63. கிரைண்டிங் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்றாங்க, கிரைண்டிங் அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக பண்ணக்கூடியது, அதுதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ சர்ஃபேஸ் ஃபினிஷிங், ஆப்ஷன் பி என்லார்ஜிங் த ஹோல்ஸ், ஆப்ஷன் சி லான்சிங் அண்ட் ஆப்ஷன் டி ஃபார்மிங்.
ஸோ கிரைண்டிங் அப்படின்றது பேசிக்கலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் கட் பண்ணுறோம். கட் பண்ணி முடிச்சோன்னா அந்த எட்ஜஸ்லாம் எப்படி இருக்கும்? ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா பிளண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜருக்கு பேர் தான் கிரைண்டிங். ஸோ கிரைண்டிங் பண்ணுறது என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சிடும். என்ன ஆன்சர் அப்படின்ற கரெக்டாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா எலிமினேஷன் முறையில் 2 தப்பான ஆன்சரை எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி லெஃப்ட் அலோன் வித் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். அந்த 2 ஆப்ஷனை நீங்கள் அந்த கொஸ்டினோட பொருத்தி பார்க்கும்போது எது கரெக்ட் எது ராங் அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 2 ராங் ஆன்சர், 1 எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சர், இன்னொன்று சூடோ கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் மாதிரியே இருக்க இல்லை கரெக்ட் ஆன்சர் எதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷன். ஸோ 2 ராங் ஆன்சர் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது 2 ஆப்ஷனில் எதுன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் அதே மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தேன் 4 ஆப்ஷன் இருக்கும்போது யூ ஹேவ் 25% சான்ஸ் ஆஃப் கெட்டிங் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நான் சொல்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரியாத பட்சத்தில் ஓகேவா. 4 ஆன்சர் இருக்கு அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா there's a 25% சான்ஸ் ஆஃப் சூசிங் அ கரெக்ட் ஆன்சர். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் நீங்கள் எலிமினேஷன் மெத்தட்ல ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி லெஃப்ட் அலோன் வித் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்கும் ஃபார் சூசிங் அ கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? Option A, surface finishing is a finishing process that uses rotating abrasive wheel to smooth the flat or metallic or non-metallic materials to give them a more refined look by removing the oxide layer and impurities. ஓகே, ஒரு ஷார்ப் எட்ஜஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, மேலே இருக்க ஆக்சைடு லேயரை ரிமூவ் பண்ணுறதுக்கு, இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் கிரைண்டிங். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ surface finishing process. Next, question number 64. How long should a steel component be heat treated before nitriding? So, several types of heat treatment இருக்கு. Nitriding வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டைப். ஸோ நைட்ரைடிங் அப்படின்ற ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் எவ்வளோ நேரம் நம்ம ஸ்டீல் காம்பனண்ட்டை ஹீட் பண்ணணும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ பேசிக்கலி மெட்டலர்ஜி பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். செக் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் ஏ 5 to 20 hours, option B 21 to 100 hours, option C 100 to 200 hours, option D 300 to 500 hours. Check பண்ணி பார்ப்போம். So before nitriding is carried out, it is required that workpieces are heat treated to produce required property. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 degree செல்சியஸில் ஹீட் பண்ணணும். எவ்வளோ நேரத்துக்குன்னா 40லிருந்து 100 hours வரைக்கும். ஓகேவா? 40லிருந்து 100 hours வரைக்கும் ஹீட் பண்ணணும். அப் டு 500 degree Celsius. So option B 21 to 100 இருக்குல்ல, இதுதான் அந்த ரேஞ்சுக்குள்ள வருது. So option B is the correct answer. Next, question number 65. Where does the bubble rest on a scale when spirit level is placed horizontally? So spirit level indicator அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டிவைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஃபில் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஏர் பபிள் இருக்கும். ஸோ ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த பபிள் வந்து சென்டரில் இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க இருக்கு ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இல்லை கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்காருன்னா பபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்கேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹொரிசான்டலாக வச்சுருக்கோம், எக்ஸாக்டாக ஹொரிசான்டலாக வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்பிரிட் லெவலில் 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. இந்த பபுள் வந்து பார்த்தீங்கன்னா will be exactly in the center. செக் பண்ணி பார்க்கலாம். Where does the bubble rest on a scale when spirit level is placed horizontally? The given options are rightmost, leftmost, center and bottom. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சென்டர். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் லைட்டாக இறங்கி இருந்தது அப்படின்னா ஸ்பிரிட் லெவல் பபுள் வந்து என்ன ஆயிருக்கும், இந்த இடத்துல வந்திருக்கும். இதே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் ஆன் த ரைட் அப்படின்னா ஸ்பிரிட் லெவலில் இருக்கக்கூடிய பபுள் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஷோன் ஆன் த லெஃப்ட். ஸோ இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்டர், ஸோ இப்படி இருக்கா ஸ்கேலு, இல்லை இப்படி இருக்கா ஸ்கேலு, இல்லை இப்படி இருக்கா லெவலு, இல்லை எக்ஸாக்டாக சென்டரில் இருக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம் வித் த பிளேசிங் ஆஃப் அ ஸ்பிரிட் லெவல். சில ஸ்கேல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் லெவல் இண்டிகேட்டரோட வச்சிருப்பாங்க. இல்லை நம்ம யூஸ் பண்ணுற டிஃபால்ட் ஸ்கேலில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மேலே ஸ்பிரிட் லெவல் வச்சு நம்ம இண்டிகேட்டரை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். Moving on to the next question, question number 66. An XYZ television supplier found a demand of 200 sets in July
225 sets in August and 245 sets in September. Find the demand forecast for the month of October using simple average method. So இது வந்து பாத்தீங்கன்னா demand and supply based பண்ண ஒரு question. So industrial engineering topic நமக்கு கொடுத்திருக்காங்க. Out of 10 units provided அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா industrial engineering அந்த particular unitல இருந்து கேட்கக்கூடிய ஒரு question. I'll repeat once again. ஒரு television supplier demand எவ்வளவு பார்க்கறாரு அப்படின்னா ஜூலை மந்த்ல 200, ஜூலைல 200, ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 225, செப்டம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா 245 வந்து அவரோட டிமாண்ட். ஸோ ஃபைண்ட் த டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் ஃபார் அ மந்த் ஆஃப் அக்டோபர். அக்டோபர்ல என்ன இருக்கு அப்படின்றது கேட்குறாங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். இதுக்கு என்ன ஃபார்முலா எப்படி சால்வ் பண்றது பார்ப்போம். Simple average method is a method for inventory valuation of delivery cost, where even if accepting inventory goods with different unit cost, the average unit cost is calculated by multiplying the total of these unit cost by number of receiving. So check பண்ணி பார்ப்போம். 200 plus 225 plus 245. So 600, 645, 650, 60, 70, 670 இருக்கு. ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன் டோட்டலா ஆட் பண்ணா 670. ஸோ இந்த 3 மந்த்க்கு அப்புறம் 4th மந்த் என்ன இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 224. ஸோ இதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா வில் சி டுமாரோ. கொஸ்டின் நம்பர் 66 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி சால்வ் பண்றோம், என்ன ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்றோம் அப்படின்றது வில் சி டுமாரோ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 67. The clearance ratio for a single stage compressor lies between dash. The clearance ratio for a single stage compressor lies between dash 15% to 20%, 1 and 2%, 4 and 10%, 20 and 30%. I'll repeat once again. The clearance ratio for a single stage compressor lies between dash. Correct answer is 2 to 10%. Option is C. 2 to 10%. So on the range இருக்கக்கூடிய option வந்து பாத்தீங்கன்னா option 4. The clearance ratio for a single stage compressor lies between 2 to 10%. Very good. Next question number 68. The length of a slot weld can be obtained from the ratio of dash. The length of a slot weld can be obtained from the ratio of dash. The given options are allowable stress to weld area, allowable stress to load, weld area to allowable stress, and load to allowable stress. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. The strength of a plug or a slot weld is calculated by considering the allowable stress and its nominal area in the shear plane. So length is equal to load divided by allowable stress. Option D is the correct answer. Next, question number 69. Gauge pressure at a point is equal to dash. Question number 69. Gauge pressure at a point is equal to dash. Absolute pressure plus atmospheric pressure, illa absolute pressure minus atmospheric pressure, illa vacuum pressure plus absolute pressure, illa vacuum pressure minus atmospheric pressure. What is the correct answer for question number 69? Gauge pressure அப்படின்னா என்ன, at a particular point எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? The given options ABCDக்கு எது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர்னு சூஸ் பண்ணணும். செக் பண்ணி பார்க்கலாம். That means gauge pressure is equal to absolute pressure minus atmospheric pressure. Absolute pressure minus atmospheric pressure. Option B is the correct answer. Atmospheric pressure என்னன்னு சொல்லலாம், ambient pressure னு சொல்லலாம். Simply gauge pressure அப்படின்றது absolute pressure minus atmospheric pressure or ambient pressure. Next, question number 70. Which of the following is the hardest constituent of steel?
ஸோ ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் ஸ்டேஜஸ்ல நம்ம ஹீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டி மாறும். கம்ப்ளீட்டா மெல்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை நம்ம வந்து கூல் பண்றதுக்கு விடுறோம் அப்படின்னா இட் சொலிடிஃபைஸ். சொலிடிஃபை ஆகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஹீட் ரெடியூஸ் ஆகிட்டே வரும்போது ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டலர்ஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஹேப்பன்ஸ் இன் ஸ்டீல். ஸோ அதில் சில டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெய்னைட், மார்டன்சைட், ஆஸ்டனைட், லெடபுரைட், இது எல்லாமே அதில் ஒரு டைப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டஸ்ட் ஸ்டீல் அப்படின்றது என்ன ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் செக் பண்ணி பார்ப்போம். மார்டன்சைட், இட் இஸ் தி ஹார்டஸ்ட் கன்ஸ்டியூயன்ட் ஆஃப் ஸ்டீல். ஆப்ஷன் பி மார்டன்சைட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ மார்டன்சைட் ஸ்டீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் கன்ஸ்டியூயன்ட் ஆஃப் ஸ்டீல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 71. The distance that fusion extends into the base metal or previous pass from the surface melted during welding is known as dash. The distance that fusion extends into the base metal or previous pass from the surface melted during welding is known as dash. Option A cold lap, option B deposition thickness, option C diffusion, and option D depth of fusion. What is the correct answer for question number 71? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை இப்படியும் சொல்லலாம் அப்படின்றதுக்கு அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். I'll repeat once again. A distance that fusion extends into the base metal or previous pass from the surface melted welding is known as dash. ஸோ வெல்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக மெல்ட் பண்ண அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் மறுபடியும் நம்ம வெல்டிங் பண்ணும்போது மெல்ட் ஆகி திருப்பி என்ன ஆகும், இட் சொலிடிஃபைஸ். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு இல்லை அந்த ஃபினாமினனுக்கு பேர் என்னன்றதான் கொஸ்டின். செக் பண்ணி பார்ப்போம். இட் இஸ் கால்ட் அஸ் டெப்த் ஆஃப் ஃபியூஷன். டெப்த் ஆஃப் ஃபியூஷன்ன்றது ஏற்கனவே வெல்டான அந்த டாப் லேயரு மறுபடியும் நம்ம அடுத்த லேயர் வெல்ட் பண்ணும்போது மறுபடியும் அந்த டாப் லேயர் என்ன ஆகும், மெல்ட் ஆகி திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் சொலிடிஃபைஸ் டியூரிங் தி நெக்ஸ்ட் ப்ராசஸ். தட் இஸ் கால்ட் அஸ் டெப்த் ஆஃப் ஃபியூஷன். எவ்வளோ தூரம் பேஸ் மெட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெல்ட் ஆகிருக்கு, இல்லை எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆன ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மெல்ட் ஆகி நமக்கு ஒரு டெபாசிட் ஆகுது அப்படின்றதான் கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்த் ஆஃப் ஃபியூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 72. Hoop stress developed in thin cylinders is given by dash. So longitudinal stress, circumferential stress அப்படின்றது two types of stresses involved in cylindrical or spherical shapes. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த circumferential stressக்கு இன்னொரு நேம் தான் அது hoop stress. The hoop stress developed in the thin cylinders is given by dash. என்ன ஃபார்முலா, என்ன கண்டிஷன்ல P அப்படின்றது இன்டர்னல் ப்ரெஷரா இருந்து, D அப்படின்றது இன்டர்னல் டயமீட்டரா இருந்து, T அப்படின்றது வால் திக்னஸா இருந்ததுன்னா வாட் இஸ் தி ஹூப் ஸ்ட்ரெஸ் ஃபார் தின் சிலிண்டர். ஸோ சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தின் சிலிண்டர், திக் சிலிண்டர். ஸ்பெரிக்கல் ஷெல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பை வந்து பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் அ ஷெல். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா திக் ஷெல்ஸ், தின் ஷெல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ Pன்றது இன்டர்னல் ப்ரெஷரா இருந்து, Dன்றது இன்டர்னல் டயமீட்டரா கொடுத்து, T அப்படின்றது வால் திக்னஸா இருந்தா வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஹூப் ஸ்ட்ரெஸ் ஃபார் அ தின் சிலிண்டர். செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. ஸோ ஹூப் ஸ்ட்ரெஸ் ஆர் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா சிக்மா சி. ஸோ இந்த சி அப்படின்ற ரெப்ரசன்ஸ் என்னது, சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஸோ ஹூப் ஸ்ட்ரெஸ்க்கு இன்னொரு பேர் என்னது, சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஸோ சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு PD டிவைடட் பை 2T. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ எப்படி வருதுன்னு பாருங்க, P into D into L which is equal to sigma D into L. So bursting force is equal to resistance force. So உள்ள எந்த அளவுக்கு ப்ரெஷர்னால அந்த சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா வெடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுமோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அந்த சிலிண்டர் வெடியாம என்க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல். ஸோ அதனால ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றோம். ஸோ அப்போ சிக்மா சி இன்டூ டி இன்டூ 2T. ஸோ சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு PD டிவைடட் பை 2T. ஓகேவா. ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு P இன்டூ டி டிவைடட் பை 2T. Next, question number 73. Dash is the process of making flat surface on a lathe.
ஒரு லேத்தில் நம்ம ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கான பேர் என்ன? போரிங்கா, இல்லை ரீமிங்கா, இல்லை ஃபேஸிங்கா, இல்லை ட்ரில்லிங்கா? ஸோ கண்டிப்பாக நமக்கு தெரியும் போரிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹோல், ஓகேவா? ட்ரில்லிங் அப்படின்றது ஹோல் போடுறது, போரிங் அப்படின்றது போட்ட ஹோலை என்லார்ஜ் பண்ணுறது, ரீமிங் அப்படின்றதும் போட்ட ஹோலில் பார்த்தீங்கன்னா ரீமிங் டூல் யூஸ் பண்ணி என்லார்ஜ் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபேஸிங் அப்படின்றது என்ன? ஒரு பர்டிகுலர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு கட் பண்ண எட்ஜ் இருக்குன்னா ஒரு மாதிரி ஸ்லாண்டாக கட் ஆகிருக்கும். இதை எக்ஸாக்டாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட் கொடுத்தோம் அப்படின்னா இதோட சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு மெட்டீரியல் ரிமூவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாங் தி டயாமீட்டர் இருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஃபேஸிங். மெட்டீரியல் ரிமூவல் அலாங் தி லென்த், மெட்டீரியல் ரிமூவல் வந்து லென்த்தை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஃபேஸிங். இதே வந்து நம்ம டயாமீட்டர் ரெடியூஸ் பண்ணுறோம் இட் இஸ் கால்ட் அஸ் டேர்னிங், ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸிங், இன்னொன்று வந்து டேர்னிங். ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா லேத்தில் டேர்னிங் ப்ராசஸ் தான் பண்ணுவோம் எல்லாமே. டேர்னிங் அப்படின்றது ஏன்னா as the மெட்டீரியல் ரொட்டேட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா டூல் எடுத்துகிட்டு போயிட்டு மெட்டீரியலுக்கு மேலே நம்ம லாங்கிடியூடல் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது டியூ டு த கான்டாக்ட் பிட்வீன் த டூல் அண்ட் ஒர்க் பீஸ் மெட்டீரியல் வில் பி ரிமூவ்டு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா மெட்டீரியலோட திக்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் வேணும் அப்படின்னா அதோட ரெண்டு சர்ஃபேஸ் சிலிண்ட்ரிக்கல் ஜாப்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ்ல மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும்போது டோட்டல் லென்த் ரெடியூஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபேஸிங். ஃபார் கொஸ்டின் நம்பர் 73 ஆப்ஷன் சி இஸ் தி correct answer. Facing is a machining operation by which end surface of the workpiece is made flat by removing metal from it. Next, question number 74. What does V represents in this conventional abrasive wheel? So முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஏற்கனவே இன்னொரு இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நம்ம கொடுத்துருந்தாங்க ஒரு வீலோட ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு வீலோட ஒரு நம்பர், அந்த நம்பர்ன்றது ஒரு அப்ரேசிவ் வீலை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நம்பர். அந்த பர்டிகுலர் நம்பர்ல ஒரு குறிப்பிட்ட லெட்டர் இல்லை ஆல்பபெட் நம்பர் வந்து எதை குறிக்குது அப்படின்றதான் கொஸ்டின். இங்க பாத்தீங்கன்னா 51 A60 K5 V05 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரைண்டிங் வீலோட இல்ல அப்ரேசிவ் வீலோட நம்பர். இதுல V அப்படின்றது எதை குறிக்குது? கிரேடா, பாண்ட் டைப்பா, கிரிட் சைஸா, இல்ல அப்ரேசிவ் டைப்பா? செக் பண்ணி பார்ப்போம். ஸோ the code V represents the bond designation of grinding wheel. ஓகேவா? ஸோ 51 அப்படின்றது ப்ரீஃபிக்ஸ், A அப்படின்றது கிரெயின் சைஸு, 60 கிரெயின் டைப்பு, 60 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கிரெயின் சைஸ், K அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிரேடு, 5 அப்படின்றது வீல் ஸ்ட்ரக்சரு, Vன்றது பாண்ட் டைப்பு, 05 அப்படின்றது சஃபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ப்ரிஃபிக்ஸு, லாஸ்ட்ல இருக்கிற சஃபிக்ஸு. ஸோ இங்கே தான் நமக்கு Vன்ற டேர்ம் வருது. ஸோ V அப்படின்றது இட் இஸ் தி பாண்ட் டைப். ஆப்ஷன் B is the correct answer. Next, question number 75. Slack represents the difference between dash. So slack அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோலர் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு ரோலர்ல டைட் சைடு ஸ்லாக் சைடு அந்த ஒரு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஸ்லாக்னு வரும். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் டேர்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. The given options are proposed allowable time at the earliest expected time. Option B, latest allowable time and the earliest expected time. Option C, latest allowable time and the normal expected time. And option D, normal allowable time and the latest expected time. So what is the correct answer for question number 75? Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர். Question number 75. It is the amount of time a task can be delayed before the project finish date is delayed. A slack is the difference between event times, denoting the range within which an event time can vary. Option B, it is the latest allowable time and the earliest expected time. ஓகேவா? ஸ்லாக் அப்படின்றது டிஃபரன்ஸ் பிட்வீன் லேட்டஸ்ட் அலோவபிள் டைம் அண்ட் த ஏர்லியஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம். ஸோ ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு ஒர்க்காக ஜாப் கொடுக்குறாருன்னா
எவ்வளோ டைம்குள்ள முடிக்கணும்னு இருக்கும். ஸோ என்னென்ன ஜாப்லாம் கொடுத்துருக்காங்களோ அதில் எது சீக்கிரமா முடியும், எது லேட்டா முடியும், எதை முதல்ல கேட்டிருக்காங்க, எதை லாஸ்டா கேட்டிருக்காங்க, இது எல்லா பாராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி எந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனை முதல்ல பண்ணலாம், எதை செகண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக் அப்படின்ற ஒரு டேர்ம் வரும். ஸ்லாக் அப்படின்றது டிஃபரன்ஸ் பிட்வீன், இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் கால்குலேஷன், டிஃபரன்ஸ் பிட்வீன் latest allowable time and the earliest expected time. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மீனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 76. The amount of time elapsed from the moment an inventory replenishment order is placed and the moment the supplier deliver the goods is dash. ஸோ ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் நம்ம வச்சிருக்கோம், அது திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரியில காலி ஆயிடுது. அது காலியாகி முடிச்சு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் எப்போ போட்டோமோ தெரியல, நம்ம அது காலி ஆகிட்டதுக்கு அப்புறம் அந்த ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையர் டெலிவர் பண்ணுறாருல, அந்த இடைப்பட்ட உள்ள டைமுக்கு என்ன டைம், வாட் இஸ் த டைம் பிட்வீன் தோஸ் அப்படின்றது தான் கொஸ்டின். சைக்கிள் டைமா, ஆர்டர் டைமா, டாக்ட் டைமா, இல்லை லீட் டைம். I'll repeat once again. The amount of time elapsed from the moment an inventory replenishment order is placed and the moment the supplier delivers the goods is dash. The correct answer is lead time. Lead time is the amount of time elapsed from the moment an inventory replenishment order is placed and the moment the supplier deliver the goods. For question number 76, option D, lead time is the correct answer. Next, question number 77. A steel with 0.8% carbon and 100% pearlite is called dash. A steel with 0.8% carbon and 100% pearlite is called dash. Hypoeutectoid steel, hypereutectoid steel, eutectoid steel and pro-eutectoid steel. ஸோ இப்போ நம்ம ஸ்டீலை பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டீலு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அடுத்து பார்த்தீங்கன்னா அலுமினியம், காப்பரு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸோட ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் தெரிஞ்சாதான் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் மெட்டலர்ஜி பேஸ் பண்ணி கேட்டாலுமே we can attend. செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. ஸோ யூடெக்டாய்ட் பெர்லைட் ஸ்டீல், ஹைப்போ யூடெக்டாய்ட் அப்படின்றது 0.8%, லெஸ் தேன் 0.8%. ஹைப்பர் யூடெக்டாய்ட் அப்படின்றது மோர் தேன் 0.8%. The correct answer is option C. Eutectoid steel, 0.8% and 100% pearlite. 0.84% carbon steel or eutectoid steel is known as pearlite. So 100% pearlite steel அப்படின்றதால அதுக்கு பேர் என்னது? Eutectoid steel. Next, question number 78. Or which of the following is referred as MRP2? ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி அப்படின்றது நமக்கு ரீட்டைல் ஷாப்பில் பார்க்கக்கூடிய போது நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் ஏரியாவில் எம்ஆர்பின்றது ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா we call it as எம்ஆர்பி ஆர் எம்ஆர்பி 1. எம்ஆர்பி அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் எம்ஆர்பி 1. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி 2. இல்லை எம்ஆர்பி 2 அப்படின்னா என்னன்றதான் கொஸ்டின். த ஆப்ஷன்ஸ் ஆர் மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங், மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்மெண்ட் பிளானிங், மெட்டீரியல் ரிசோர்ஸ் பாலிசி, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். ஸோ மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸும் கிடையாது, மெட்டீரியல் ரிசோர்ஸ் பாலிசியும் கிடையாது. ஸோ எம்ஆர்பி அப்படின்றதுக்கு ஒரு மீனிங், இல்லை எம்ஆர்பி 1ன்றதுக்கு ஒரு ரெண்டுத்துல ஒரு மீனிங், எம்ஆர்பி 2ன்றதுக்கு அகெயின் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மீனிங். அது என்னன்றது பார்ப்போம். ஸோ எம்ஆர்பி 1 அப்படின்றது மெட்டீரியல் ரெக்வயர்மெண்ட் பிளானிங். இட் இஸ் கால்ட் as எம்ஆர்பி ஆர் எம்ஆர்பி 1. ஓகேவா? எம்ஆர்பி 2 அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங். மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங், எம்ஆர்பி 2 is defined as the effective planning of all the resources of a manufacturing company. ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு மென், மெட்டீரியல், மெஷின், டூல்ஸ், ஃபெசிலிட்டி, இது எல்லாமே இருக்கா, எல்லாமே ப்ராப்பரா அவைலபிளா இருக்கான்னு பார்க்கறதுக்கு பேர் தான் மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 79. Which of the following bonds is represented by the letter E in grinding wheel? So again வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரைண்டிங் வீல பேஸ் பண்ண ஒன் ஆஃப் த கொஸ்டின், செகண்ட் ஆர் தேர்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ அப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பாத்துங்க. கொஸ்டின் நம்பர் 79.
Which of the following bond is represented by the letter E in grinding wheel? Oxychloride, rubber, illa silicate, illa shellac? What is the correct answer for question number 79? Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Shellac bond is an organic bond used for grinding wheels that produce very smooth finish. So bond shellac அப்படினா denoted by E, vertified na V, metallic na M, resinoid na B, silicate அப்படினா S, rubber அப்படினா R. So நமக்கு கேட்டிருக்கிறது E அப்படின்றது என்ன அப்படினா it is nothing but shellac. Last question for today. Back rake of a turning pool is measured on its dash. Option A, orthogonal plate, machine transverse plate, normal plate, machine longitudinal plate. For question number 80, what is the correct answer? I'll repeat once again. Back rake of a turning tool is measured on its dash. So back rake angle அப்படின்றது என்னன்னா the angle between the face of the tool and the line parallel with the base of the tool measured in a perpendicular plane through the side cutting edge. It is called as back rake angle. So toolல வந்து பாத்தீங்கன்னா nose, flank, rake angle அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா back rake அப்படின்றது angle. அது என்ன அப்படின்னா the angle between the face of the tool and the line parallel with the base of the tool measured in a perpendicular plane through the side cutting edge. சரி, எந்திரன் ஆர்ஆர்பி ஜேஇ மெக்கானிக்கல் பேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22 லான்ச் ஆகி அதுக்கு சிபிடி 1 கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் பேட்சோட டெக்னிக்கல் கிளாஸஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மந்த் தட் இஸ் செப்டம்பர் 27 ஸ்டார்ட் பண்ணுறாங்க டென்டேட்டிவாக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 1 ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ இல்லை மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பேட்ச் 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்ச் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுமே அட்டன் பண்ணுவீங்க. பேட்ச் 2 வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கிளாஸஸ்மே நம்ம 3 டிபார்ட்மெண்ட்டுக்குமே நடத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஃபேக்கல்ட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக கிளாஸ் எடுப்பாங்க. மெக்கானிக்கலுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன், சிவிலுக்கு இன்னொரு சார் எடுப்பார், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஃபேக்கல்ட்டி வில் டேக் கிளாஸ். ஸோ இந்த பர்டிகுலர் பேட்சோட ப்ரைஸ் என்னன்றது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ADA247 மொபைல் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதும் சரி, ADA247 வெப்சைட்டில் நீங்கள் இந்த பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணுறதும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ ஆஃபர்ஸ் என்ன அப்படின்றது கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆஃபர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சப்ஜெக்ட் கோட் Y424, என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் Y424 இதை கொடுக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருக்க ப்ரைஸை விட நீங்கள் என்ன பண்ணலாம், 500 rupees மினிமம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணும்போது அமௌண்ட் வரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிசைர்ட் பேமெண்ட் என்னவோ நெட் பேங்கிங் இல்லை டெபிட் கார்டு இல்லை யூபிஐ என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஃபைனலான பேமெண்ட் ப்ரொசீஜரை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரி, இந்த பர்டிகுலர் பேட்ச்ல நான் டெக்னிக்கல் கிளாஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னால என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ரீசனிங், ஃபிசிக்ஸு, பாலிட்டி, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்து மேத்தமேட்டிக்ஸ், கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஸோ பேசிக்காக சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். இது இல்லாமல் எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, ரீசனிங் இந்த சப்ஜெக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ADA247 எந்திரன் ஆர்ஆர்பி ஜேஇ மெக்கானிக்கல் பேட்ச், டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் பேட்சில் இப்போ சிபிடி 1 கிளாஸ் எடுக்கிறது இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் நம்மளோட பர்டிகுலர் பேட்சில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது என்னென்ன அப்படின்றது ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மார்க் டெஸ்ட் சீரீஸுமே உங்களுக்கு இந்த பேட்சோட ஃப்ரீயாக வருது. ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிபிடி 1 அண்ட் சிபிடி 2 மார்க் டெஸ்ட் மொத்தம் 64 மார்க் டெஸ்ட் இருக்கு. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 90 மார்க் டெஸ்ட், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 மார்க் டெஸ்ட், கடைசியாக குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டாபிக் வைஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 29 மார்க் டெஸ்ட் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கு.
அது மட்டும் இல்லாம ஸ்டடி பிளான் டீடைலா நம்மளோட பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேட்ல இருந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் என்னென்ன டேட்ல என்னென்ன டாபிக்ல எடுப்போம் அப்படின்றது டென்டேட்டிவா ஸ்டடி பிளான்ல கொடுத்துருக்கோம். அது இல்லாம ஒரு ஜேஇ மெக்கானிக்கலுக்கான ஒரு புக்குமே நம்ம இந்த பேட்சோட கூட ப்ரொவைட் பண்றோம். ஸோ அடா 2000 மொபைல் ஆப்ல இருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். யூ கெட் ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜாப் அலர்ட்ஸ், டெய்லி குவிஸ் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் குவிஸ், மேகசைன்ஸ் அண்ட் பவர் கேப்சூல்ஸ், கடைசியா நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் வீடியோஸ். இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் குறிப்பாக ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், இது எல்லாமே உங்களுக்கு புக்ஸு, புக்ஸு, இந்த எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டேப்ல அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், குவிஸ்ஸு, சப்ஜெக்ட் வைஸ் குவிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ண கூட அவசியமே இல்லை. ஆப்போட உங்கள் மொபைலோட நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு டெய்லி அவைலபிளாக இருக்கும். ஸோ அடா 2000 மொபைல் ஆப் இஸ் அவைலபிள் ஃபார் கூகுள் பிளே ஸ்டோர் as well as ஃபார் ஆப்பிள் ஐ ஸ்டோர். ஸோ நீங்கள் என்ன மொபைல் வச்சிருந்தாலும் உங்கள் ஃபோனில் அடா 2000 மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இதை பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். With this, I conclude my today's class. Thank you for watching ADA 247. Do like, share, comment and subscribe ADA 247 Tamil YouTube channel. மறக்காம பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆல்ல கொடுக்கும்போது எப்போதான் யூடியூப் லைவ் வருதோ டேரெக்டாக மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் லைவ் வாட்ச் பண்ணலாம். ஸோ அடா 2000 மொபைல் ஆப் நீங்கள் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை அடா 2000 வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் நம்மளோட ஆர்ஆர்பி ஜேஇ எந்திரன் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, யூஸ் கோட் Y424 to avail maximum discounts. If you have any doubts and queries regarding upcoming batch RRB JEE, please do write me at g.deepak@ada247.com. Thank you all for joining. See you all tomorrow.